सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम மூணாவது ஆஸ்வாதம் மூணாவது ஸ்லோகம். இந்த மூணாவது ஆஸ்வாதத்திலே நாம கௌடபாத சரித்தம் அப்படின்னு மேல ஒரு ஹெட்டிங் பார்க்குறோம். கதை தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, பரமசிவனுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பதஞ்சலி மகர்ஷிக்கு பகவானே ஒரு உத்தரவு போடுறார். நீ இந்த மாதிரி பாணினி பண்ணின வியாக்கரண சூத்திரத்துக்கும் காத்தியாயனர் பண்ணின வியாக்கரண வார்த்திகத்துக்கும் ஒரு பாஷ்யம் எழுதிட்டு அப்புறம் நீ மேல வரலாம், அதனால நீ அந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்றார். இப்போ அதைத்தான் பதஞ்சலி எழுதினார் அப்படின்னு நாம 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம். அவர் மகாபாஷ்யத்தை எழுதி முடிச்ச உடனே அந்த மகாபாஷ்யத்தை படிக்கிறதுக்காக பல பண்டிதர்கள் அவரை தொடர்ந்து போனா அப்படிங்கிற கதை மேல அனுவர்த்திக்கிறது. இதுதான் 3வது ஸ்லோகம். தம் ரிஷிம் அனுயயுஹு ததீய பாஷ்யம் பிபட்சிஷவஹா கில பண்டிதாக சஹஸ்ரம் குரு பரிச்சரணாத் ரிதே குதோவா பவதி பரம் சுலபா ஜனேன வித்யா. பதஞ்சலி முனிவர் அந்த மகாபாஷ்யத்தை எழுதின பிறகு அந்த பாஷ்யத்தை படிக்கணும் அப்படின்னு ஆசை கொண்டு ஒரு 1000 பண்டிதர்கள் இவர் பின்னாடியே சுத்தி வந்தாலும். ஏன்னா அவளுக்கெல்லாம் என்ன ஒரு அபிப்பிராயம் சொன்னா, வித்தையை வாங்கிக்கும் போது குருவுக்கு சுஷ்ரூஷ பண்ணி வாங்கிக்கணும். குரு பரிச்சரணாத் ரிதே, குரு சுஷ்ரூஷை செய்யாமல் குதோவா பவதி வித்யா ஜனேன சுலபா, குரு பரிச்சரணம் இல்லாமல் வித்யானது எங்கேயாவது சுலபம் ஆகுமா? அதனால வித்யை கிடைக்காது. அதனால இத்தனை பேரும் அந்த பதஞ்சலி முனிவருக்கு சிஷ்யராக ஆகி சேவை பண்ணி அவரிடத்திலிருந்து அந்த மகாபாஷ்யத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாலே அவரை பின்தொடர்ந்து போனாராம். 1000 பேர் போயிருக்காங்க. ததனு யவனிகாம் விதத்ய கூடம் வபுஹு அனயாச்ச பதஞ்சலிர் விதாய உபவிஷத பகிஸ்திரஸ்கரிண்யாக படத கிருதிஞ்ச மமேதி தான் உவாச்ச. இப்போ 1000 சிஷ்யால் விட்டா, பதஞ்சலி இப்ப உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொல்லிதான் கொடுத்த ஆகணும். ஆனா அவர் ஒரு நிபந்தனை போட்டாராம். நான் பாடம் சொல்றேன், ஆனா ஒரு திரைக்கு பின்னாடி இருந்துட்டு பாடம் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் என்னை பார்க்க கூடாது, பாடம் சொல்லும் போது மறைஞ்சு இருந்துதான் நான் பாடம் சொல்ல முடியும். ஆனா திரைக்கு அந்த பக்கம் இருந்துட்டு நீங்க எல்லாரும் அந்த பாடத்தை கேட்கலாம். இப்படி அந்த பாடம் நடக்கிறதா இருந்தா சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். யவனிகாம் விதத்ய, யவனிகனா திரை, ஒரு திரையை நன்றாக விரித்து போட்டுக்கொண்டு அதனால கூடம் வபுஹு அனயாச்ச விதாய, அந்த யவனிகையை திரையாலே தன்னுடைய சரீரத்தை மறைத்து வைத்து கொண்டு, அதாவது தன்னை பார்க்காதபடிக்கு, சிஷாலாம் தன்னை பார்க்காதபடி செய்து கொண்டு அந்த பதஞ்சலி என்ன பண்ணினார்னா, உபவிஷத பகிஹி திரஸ்கரிண்யாக, இந்த திரைக்கு வெளியிலே நீங்கள்லாம் உட்காருங்கோ,
படத கிருதிஞ்ச மமேதி தான் உவாச்ச. நாம் பண்ணின அந்த கிருதி இருக்கே மகாபாஷ்யம், அந்த பாஷ்யத்தை படிங்கள், அதனால இப்படித்தான் பாடம் நடக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொன்னார். மம சது நபவேன் மனப்பிரியோ மாம் ய இஹ திரஸ்கரிணீம் உதஸ்ய பஷ்யே இது புனः அபிதாய பாடனார்த்தம் பணிபதி ரூபம் ரிஷிஹி சமாலலம்பே. இப்ப நான் திரைய போட்டு என்னை மறைச்சுட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தன் இந்த திரைய விலக்கி என்னை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தானே ஆனால் அவன் என்னுடைய கோபத்துக்கு ஆளாவான், எனக்கு அவன் பிரியனாக இருக்க மாட்டான். அதனால யாரும் அந்த காரியத்தை செஞ்சு விடாதீங்கோ. திரைய போட்டு மறைச்சிருக்கேன், அது மறைஞ்சே இருக்கட்டும், இதை திறந்து பார்க்கறதுக்கு யாரும் பிரயத்தனப்பட வேண்டாம். மமது ச நபவேன் மனப்பிரியா, எனக்கு அவன் பிடிக்காதவன் ஆகிவிடுவான். எவன்? யஹா மாம் இஹ திரஸ்கரிணீம் உதஸ்ய பஷ்யேத், இந்த திரையை விலக்கி என்னை எவன் பார்க்கிறானோ அவன் எனக்கு பிடிக்காதவன் ஆகிவிடுவான். அப்படின்னா என்ன? நான் கோபிச்சுன்னு எனக்கு சாபம் கொடுத்துருவேன்னு அர்த்தம். அதனால இந்த காரியத்தை செய்ய வேண்டாம்னு முன்னாடியே சொல்லிடுறார் எச்சரிக்கையா. இதி புனரபிதாய, இந்த மாதிரி சொல்லிட்டு பாடனார்த்தம், இப்ப இவாளுக்கெல்லாம் பாடம் சொல்றதுக்காக அவர் தன்னுடைய அந்த முனிவர் ரூபம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த உருவத்தை விட்டுட்டு பணிபதி ரூபம் ரிஷி சமாலலம்பே, அவருடைய உண்மையான ரூபம் இருக்கே ஆதிசேஷ ரூபம், அந்த ஆதிசேஷ ரூபத்துல வந்துட்டாராம் பாடம் சொல்றது. ஆக சர்ப்பாகாரமா உள்ள உட்கார்ந்து இருக்கார், பெரிய சர்ப்பராஜராக உள்ள உட்கார்ந்துட்டு 1000 தலைகள் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பராஜராக உள்ள உட்கார்ந்துட்டு அவர் பாடம் சொல்றார். எல்லாம் வெளியில இருந்து கேட்கிறார். இந்த ரூபத்தை இவாளெல்லாம் பார்த்து விட கூடாதேங்கிறதுக்காக தான் திரையை போட்டு மறைச்சிருக்கார். அத குருச்சரணேன சாந்தி மந்திரான் பிரதமம் அஜாபிஷு உத்தரஞ்ச பாடாத் அஹரஹர் அகிலா புதாக கிருதி ஸ்யாத் குருவச்சசி ஸ்தித ஏவ ஹீஷ்ட சித்தா. அங்க பாடம் எப்படி நடக்கிறதுங்கிறத வர்ணிக்கிறார் இங்க ஸ்லோகங்கள்ல. பிரதி தினமும் பாடம் ஆரம்பிக்கும். பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாந்தி மந்திரங்கள் எல்லாம் ஜபிப்பார்கள் சிஷ்யர்கள். அங்க உள்ள எல்லாரும் வித்வான்கள் தான் அங்க சிஷ்யாலா வந்திருக்குது. புதாகான்னு போட்டிருக்கு, வித்வான்கள்னு அர்த்தம். அந்த வித்வான்கள்லாம் முதல்ல சாந்தி பாடம், பாடத்துக்கு ஆரம்பத்துல ஒரு சாந்தி பாடம், அதனுடைய முடிவுல மறுபடியும் சாந்தி பாடம். இப்படிதான் சம்பிரதாயம். ஆக 2 சாந்தி பாடத்துக்கு நடுப்புற மத்தியில பாடம் நடக்கும். குருச்சரணேன சஹ, இந்த சாந்தி பாடத்தை படிக்கும்போது அந்த சிஷ்யர்களும் அந்த சாந்தி மந்திரங்களை ஜபிப்பார்கள், குருவானவரும் ஜபிப்பார். வேதாந்த பாஷ்ய பாடத்துக்கு இப்படித்தான். அங்க குருவோடு சேர்ந்து சிஷ்யர்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாந்தி மந்திரங்கள் எல்லாம் படிச்சு, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணி, தோத்திரம் சொல்லி நமஸ்காரம்லாம் பண்ணி அப்புறம் பாடம் நடக்கும். பாடம் முடியறச்ச மறுபடியும் சாந்தி மந்திரங்களை படிச்சு பாக்கி உள்ள தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி பூர்த்தி பண்றது. இப்படிதான் சம்பிரதாயமா பாஷ்ய பாடம். அப்ப இதே சம்பிரதாயத்திலே பதஞ்சலி சாட்சாத் ஆதிசேஷ ரூபமாக இருந்துட்டு அந்த சிஷ்யர்களுக்கு சாந்தி பாட புரஸ்தரமாக மகாபாஷ்ய பாடத்தை போதித்தார். அத குருச்சரணேன சாந்தி மந்திரான் பிரதமம் அஜாபிஷு உத்தரஞ்ச பாடாத். பிரதமம் உத்தரஞ்ச, பாடத்தின் ஆரம்பத்திலேயும் பாடத்தின் முடிவிலேயும், ஆக பூர்வம் உத்தரம் 2 பக்கம் சாந்தி பாடத்தை அவர்கள்லாம் படித்தார்கள். அஹரஹ, பிரதி தினமும் இதே மாதிரி பாடம் நடந்தது. அகிலாக புதாக, அங்க எத்தனை பேர் படிக்க வந்திருக்காளோ அத்தனை பேரும் இந்த மாதிரி சாந்தி பாட புரஸ்தரமாக பாஷ்யம் படித்தார்கள். கிருதி ஸ்யாத் குரு வச்சசி ஸ்தித ஏவஹி இஷ்ட சித்தியா. குரு சொன்ன அந்த விஷயத்திலே
ஸ்திரமாக எவன் இருக்கிறானோ, அதாவது அவருடைய ஒரு ஆஜ்ஞையை, அவருடைய உத்தரவை மீறாமல் எவன் இருக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த வித்தையானது பலிக்கும். குரு சொன்னத்தை கேட்காம அங்க போய் அவர்கிட்ட வித்தை படிச்சுன்னு வந்தாலும் அந்த வித்திய சமயத்துல காரியத்துக்கு வராது, உபயோகப்படாது. கர்ணனுக்கு பரசுராமர் தனுர்வித்திய சொல்லி கொடுத்தார். ஆனா ரொம்ப கெட்டிக்காரன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் பொய் சொல்லிட்டான். குரு பரசுராமர் பிராமணனுக்குத்தான் பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு ஒரு நியமம் வச்சுட்டு இருந்தார். இவன் தன்னை பிராமணன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அது அவருக்கு அப்புறமா தெரிஞ்சு போச்சு ஒரு காரணத்தினால. அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சபிச்சு விட்டார், உனக்கு இந்த வித்திய சமயத்துக்கு உபயோகப்படாதுரா அப்படின்ட்டார். கெட்டிக்காரன் தான், ஆனா உனக்கு எப்ப வேணுமோ அப்ப இது உபயோகப்படாத போயிடும். ஏன்னா நான் சொன்னதை மீறிட்டேன், என்னுடைய உத்தரவை நீ பரிபாலனம் செய்யலை. அதனால சிஷ்யனாக இருக்கிறவன் குருவுடைய பேச்சை மீறாமல் அவருடைய ஆஜ்ஞைக்கு பணிஞ்சு அதை நிறைவேற்றி கொண்டு அந்த சுஷ்ரயுஷையோடு பக்தியோடு அந்த வித்தையை கிரகிக்கணும். அப்பதான் அது அவனுக்கு வேலைக்கு ஆகும், உபயோகப்படும். அதான் சொல்றார், கிருதி சியாத் குரு வச்சசி ஸ்தித ஏவஹி இஷ்ட சித்தியா. அவனுக்கு தான் இந்த இஷ்ட சித்திங்கிறது, அவனுக்கு எது அபிஷ்டமோ அது அவனுக்கு தான் சித்திக்க முடியும். இவர் பாடம் சொல்றது எப்படின்னா பிரமாதமா இருக்கு. கிமபி விகடயன் கிமப்பி அனுஜன் கிமபி சமுஜ்வலயம்ச்ச வார்த்திகேஷு நிருப இவ பட்டமண்டலேஷு பாஷ்யே வியஹரத ராஜ்ய இவாஸ்ய வாங் நிகும்பா. உள்ளேந்து மறைஞ்சிருந்து பாடம் சொல்றார். ஆனா அவருடைய வாக்கு இருக்கே, அந்த வாக்கு அப்படியே விளையாடுறதான். அந்த பாஷ்யத்துல எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டா, வார்த்திக்கிறதுக்கு தானே வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காரு, காத்தியாயனர் பண்ணின வார்த்திக்கிறதுக்கு. அதுல ஒரு வரி கூட விடுறதில்லை, ஒரு எழுத்து விடுறதில்லை. ஆனா சில வார்த்திகங்களை வாண்டாம், இது இல்லாமலே நமக்கு இஷ்டம் சித்தமாயிடும் அப்படின்னு சொல்லி விகடனம் பண்றாராம். வாண்டாம் அப்படின்னு பிரத்யாக்கியானம், அத தேவையில்லை அப்படின்னு நிரூபணம் பண்றார். சில வார்த்திகங்களை, சில விஷயங்களை அது அவசியம் இருக்கணும்னு தேவைதான் அப்படின்னு ஆதரிக்கிறார். சில வார்த்திகங்களை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து இப்படி சொல்லணுமாக்கம்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் அதுக்கு நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்குறார். சமுஜ்வலயம் பாலிஷ் போட்ட மாதிரி அதுக்கு இன்னும் பளபளப்பு ஏற்படுத்துறார். இப்படியாக அந்த வியாக்கரண சூத்திர வார்த்திகங்கள்ல அந்த பதஞ்சலியுடைய அந்த வாங் நிகும்பமானது அப்படியே விளையாடுறதா, வியஹரத. அதுக்கு ஒரு உபமானம் சொல்றார், நிருப இவ பட்டமண்டலேஷு. ஒரு ராஜ்யத்திலே ராஜாவா இருக்கான். அந்த ராஜா சைனிகர்கள்ல எந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னாக்க, அதுல அவ எப்பவும் கண்குத்தி பாம்பா பார்த்துட்டே இருக்கணும். அதுல பல கஷ்டங்கள் இருக்கு. ராஜ்யங்களை சமாளிக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. இந்த சைனிகர்கள்ல பல பேர் எப்படி இருப்பான்னு சொன்னா, இங்க ரொம்ப ஹிதம் மாதிரி நடந்துட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல எதிராளியான சத்ரு ராஜாவுக்கு இங்க உள்ள ரகசியங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதனால அவளெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கணும். யாராவது அந்த மாதிரி காரியம் பண்றானா அப்படின்னு பார்த்து அப்படி தெரிஞ்சதுன்னா உடனே அவனை களைஞ்சி விடணும், வேண்டாம் அப்படின்னு எடுத்து விடணும். அவனை வச்சுட்டே இருந்தா ஆபத்தை பக்கத்துல வச்சுட்டே இருக்கிறது இல்லையா? அதனால அந்த மாதிரியான நீதிகளை வச்சுட்டு இந்த உதாகரணம், எப்படி ஒரு ராஜா தன்னுடைய சைன்ய சமூகத்திலே சில பேரை பாதுகாப்பான், சில பேரை வச்சுப்பான், சில பேரை எடுத்து விடுவான், வாண்டான்னு விடுவான். அந்த மாதிரி அவன் நடந்துப்பனும். தன்னுடைய ராஜ்யஸ்திதிக்காக, ராஜ்யம் சரியானபடி இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவன் அவ்வளவு கவனத்தோடு சில சைனிகர்களை வச்சுட்டு சில சைனிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து சில பேரை வாண்டான்னு வெளியில தள்ளி அப்படிலாம் பண்ணுவனும். அந்த மாதிரி இந்த பதஞ்சலி மகர்ஷி தன்னுடைய பாஷ்யத்துல சில வார்த்தைகளை வச்சுட்டு சிலதை வாண்டான்னு தள்ளி எல்லாம் பண்றார் அப்படின்னு ஒரு உதாகரணம் சொல்லி உபமானம் சொல்லி சொல்றார்.
இப்படியாக அந்த பாடம் ரொம்ப பிரமாதமா ஜோரா போயிட்டு இருந்தது. அதிபணிகிருதி தாவதேவ பேடு விலசதி யாவதி வாசரூப சூத்திரம் வினயபர ஜுஷோ விசக்ஷணாஸ்தே பகு தபசாம் ஹி பவேத் ததந்த பாடஹ. அதிபணிகிருதி. இந்த மகாபாஷ்யத்திலே பணியால, அதாவது அந்த ஆதிசேஷனாலே பதஞ்சலி மகர்ஷியாலே எழுதப்பட்ட அந்த அந்த மகாபாஷ்யம் இருக்கே, அந்த மகாபாஷ்யத்திலே வாசரூபோஸ்திரியாம் அப்படின்னு ஒரு சூத்திரம், அந்த சூத்திரம் வர பரியந்தம் இப்படி நன்னா பாடம் நடந்துட்டு இருந்தது. தாவதேவ பேடு விலசதி யாவதி வாசரூப சூத்திரம். அந்த வாசரூபோஸ்திரியாம்ங்கிற அந்த சூத்திரம் வர பரியந்தம் அழகா பாடம் நிர்விக்னமா ஓடிபிடுத்து நன்னா நடந்தது. வினய பரஜுஷோ விசக்ஷணாஸ்தி. வினயம், அவ அந்த சிஷ்யர்கள்கிட்ட வினயம் நிரம்பி இருந்தான். அந்த வினயத்தினுடைய நிரம்பி இருந்ததுன்னா அந்த பாரமா இருக்கும் இல்லையா, அந்த பாரத்தினால அவ வினயத்தினால இப்படி தலை வணங்கி இருந்தாளாம், கொஞ்சம் குனிஞ்சு இருப்பா. பாரம்னா தொங்குமோ இல்லையோ கொஞ்சம், அந்த மாதிரி வினய பரஜுஷோ விசக்ஷணாஸ்தே. அந்த பண்டிதர்கள், சிஷ்யாலா வந்த பண்டிதர்கள் இருந்தா. ஆனா இவ்வளவுதான் அவளால படிக்க முடிஞ்சது. பகு தபசாம்பி பவேத் ததந்த பாடஹ. இந்த மகாபாஷ்யம் பூரா படிக்கணும்னு சொன்னா ரொம்ப தபசு பண்ணியிருக்கணும். அதை பூரா யாராலையும் படிக்க முடியாது. இவாளுக்கே அடுத்தபடியா விக்ரம் வந்துடுத்து. இந்த 1000 பேர் படிக்க வந்தாலே, இந்த 1000 பேர்லயே இப்போ ஒரு ஏதோ பிராரப்தகரமா ஒரு தோஷம் வந்துடுத்து. எப்படி வந்ததுன்னு சொல்றாரு. பிரதிபுருஷம் இஹ ஆனனை கியத்பிஹி யுகபதயம் வததீதி விஸ்மயேன அபஹிருத மனசோத தே அபநின்யு சபதி திரஸ்கரிணீம் ததீக்ஷணாய. இங்கே தன் மத்தியில அற்புதமா இந்த பாடம் நடக்கிற இடத்துல கேட்கிறவாள்லாம் பண்டித்தாளா இருக்கிறதுனாலே ஆளுக்கு ஆளு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனத்தை கேட்டு விடுறா. யாரு எந்த சந்தேகத்தை கேட்டாலும் ஒரே சமயத்துல கேட்டாலும் ஒரே சமயத்துல அவளுக்கு பதில் வந்து விடுறது அங்கேருந்து. இது எப்படி வரும்? வரிசையா தானே சொல்லி ஆகணும். இது என்னது, பல முகங்கள் வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முகத்தை வச்சுன்னு இவர் பதில் சொல்றாரா என்னன்னு இவாளுக்கெல்லாம் புரியல. உடனே இந்த திரையை விலக்கிதான் பார்த்துருவோமே இவர் என்ன பண்றாருன்னு இவாளுக்கு ரொம்ப ஒரு அவ்வளவு ஆசை வந்துடுத்து. பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆவல் வந்துடுத்து. பிரதிபுருஷம் இஹ ஆனனை கியத்பிஹி யுகபத்து அயம் வததி. ஒரே சமயத்துல அத்தனை பேருக்கும் பதில் சொல்றாராம். ஒரு வாயால சொல்லவே முடியாது. இவர் எப்படி இந்த மாதிரி சொல்றார், ஆச்சரியமா இருக்கே. உடனே இந்த ஆச்சரியம் அவளுக்கு மனசை கலைச்சுடுச்சு. அபகிருத மனசா அததே அபநின்யு சபதி. உடனே அவ அந்த திரைய விலக்கிவிட்டாளாம். சபதி திரஸ்கரிணியும் ததீக்ஷணாய. அவரை பார்ப்போம் எப்படி பாட சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு பாக்குறதுக்காக அவ திரைய விலக்கிவிட்டான். அப்ப என்ன ஆச்சு, அவ என்ன பார்த்தான்னு பாருங்கோ. விவருத்த பண சகசிரம் உக்ர தம்ஷ்டம் க்ஷிதிதல குண்டலிதார்த்த போக பீமம் பிரசுருத பரிஹிருத உபயாக்ர ஜிஹ்வம் தரல திருஷம் தம் அத வியலோகயம் ஸ்தே. அந்த திரைய விளக்கினா இவளுக்கு என்ன தெரியுதுங்க, இவ என்ன அங்க பார்த்தா அப்படின்னு கேட்டா, விவருத்த பண சகசிரம் உக்ரதம்ஷ்டம், ஒரு பெரிய சர்ப்பாக்காரத்தை பார்க்கிறாள். அந்த சர்ப்பம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த இந்த என்ன சொல்றது, பாம்பு விரிச்சு தலைய இப்படி பெருசா விரிச்சு வச்சுட்டு இருக்கு. படம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. படம் அது 1000 படங்கள் எடுத்ததாக இருக்கு. 1000 தலை கொண்ட பாம்பு இல்லையா அது. அதனால விவருத்த பண சகசிரம் 1000 தலையும் அப்படியே விரிஞ்சிருக்கு, அதாவது படம் எடுத்திருக்கு. உக்ர தம்ஷ்டம், விஷப்பல்லு தெரிகிறது, உக்ரமாக தெரிகிறது. க்ஷிதிதல குண்டலித அர்த்த போக பீமம், 1000 தலை இருக்கு, ஆனா உடம்பு ஒண்ணு. அந்த உடம்புல பாதி பாகம் சுருண்டு தரையில இருக்கு. அப்பதானே அது ஏந்திர நிக்க முடியும். அதனால சுருண்டு தரையில பாதி அந்த பாம்பனுடைய சரீரம் இருக்கு. தலை மாத்திரம் இப்படி நிமிர்ந்து இருக்கு. அதுல 1000 படம் எடுத்திருக்கு.
எல்லா இதுலயும் வாயில அந்த விஷப்பல்லு தெரியறது, நாக்கு போயிட்டு போயிட்டு வருது. பாம்பு நாக்கு அப்படியே ஆட்டின்ண்டே இருக்கும். ரெண்டா இருக்கும், பிளந்திருக்கும் அந்த நாக்கு. பிரசுருத பரிகிருத்த உபயாகிர ஜிஹ்வம். அந்த ஜிஹ்வ ரெண்டு விதமா, ரெண்டு பிளக்கப்பட்ட அந்த நாக்குகள் இருக்குமே, அது வெளியில போயிட்டு போயிட்டு வருதான். அப்படிதான் பாம்பு பண்ணும். பாம்பை பார்த்தா அது வெளியில நாக்க நீட்டி நீட்டி உள்ள இழுக்கும். அப்படி தெரியறது. தரல திருஷம், கண்ணெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கான். இங்க எங்கே பார்த்துட்டே இருக்கு, தரளமாக இருக்கு, ஒரு ஸ்திரமா இல்லை. இப்படியாக தம் அத வியலோக யமுஸ்தே. இந்த திரைய விளக்கின உடனே அவ இந்த ரூபத்தை அங்க பார்க்கும்படியாக ஆயிடுத்து. இப்படி பார்த்தாலாம். உடனே என்ன ஆச்சு தெரியுமா? ததுரத சதிருஷீ ஸ்தனூ ஸ்மரேண திரிபுர ரிபோஹோ அலகாட்சி லக்ஷிதேன அபி தச விதுஷாம் சதானி பும்சாம் குருவச்சன வியதிலங்கனம் ஹி அனர்த்தா. இப்போ அவளுக்குலாம் என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா, அந்த மன்மதனுக்கான கதை நடந்து போச்சு. எந்த கதை இது? பரமேஸ்வரன் சிவன் தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவருடைய தியானத்தை கலைக்கிறதுக்காகன்னு சொல்லி இந்திரனால அனுப்பப்பட்டு அந்த மன்மதன் இவர் மேல புஷ்பபானத்தை விடுறானே. அப்படி விடும்போது தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அவர் மன்மதனை பார்த்தாரே. அவர் பார்க்கும்போது அந்த மன்மதன் என்ன ஆனான்? பஸ்மமாயிட்டான். நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அவ்வளவுதான், இவன் இல்லாம போயிட்டான், பஸ்மமாயிட்டான். இதே மாதிரி இவாளுக்கு ஆயிடுத்தான். அந்த ஆதிசேஷன் அங்க பாடம் சொல்றதே, திரைய விலக்கி இவ பார்த்த உடனே அங்க இருந்த அத்தனை சிஷ்யாலும் அங்கேயே பஸ்மமாயிட்டான். அந்த மன்மதனுக்கு சமானமாக இவாளுடைய ரூபம் ஆகிவிட்டது. அப்படின்னா அந்த மன்மதன் என்ன ஆனா, மன்மதன் எரிஞ்சு விட்டான், இவாளும் எரிஞ்சு விட்டான், பொசுக்கி விட்டாங்க இத்தனை பேர். அதனாலதான் அவர் சொல்லியிருந்தார், எல்லாம் திறந்து பார்க்கக்கூடாது, வெறும் பாடத்தை கேட்கணும், யாரும் விளக்கக்கூடாது அப்படின்லாம், திரைய விளக்கக்கூடாது எல்லாம் போட்டிருந்தார். இது விஷயம் தெரியாது. இவாளுக்கு ஒரு திடீர்னு ஒரு எப்படி இல்லை சொல்றாளே, ஆச்சரியமா இருக்கே, ஒரு தடவை பார்த்தாதே இல்லையே அப்படின்னு ஒரு ஆசை இவாளை கெடுத்து விட்டு. அதனால ததுரத சதிருஷீஹி தனூஹு ஸ்மரேண திரிபுர ரிபோஹோ அலகாட்சி லக்ஷிதேன. அவனுக்கு சமானமா ஆயிட்டா, அந்த மன்மதனுக்கு சமானமா ஆயிட்டானா அவனும் எரிஞ்சு போனா, இவாளும் எரிஞ்சு போட்டா. அபி தச விதுஷாம் சதானி, 1000 பேரும் செத்து விட்டாளாம். தசசதானி அப்படின்னா 1000, 10 100 அப்படின்னா 1000 இல்லையா? 1000 பேர் அத்தனை பேரும் விட்டாளாம். குருவச்சன வியதிலங்கனம் ஹி அப்பும்சாம் அனர்த்தா. அதாவது புருஷன், அதாவது யாரா இருந்தாலும் சிஷ்யன்னு சொன்னா குருவுடைய சொன்னத்தை கேட்கணும், அவர் சொன்னத்தை மீறக்கூடாது. அவர் பேச்ச அவர் சொன்னத்தை மீறினா இந்த மாதிரிதான் ஆயிடும், அது அனர்த்தத்தை கொடுக்கும். குரு வச்சன வியங்கனம் வியதிலங்கனம் பும்சாம் அனர்த்தா, அனர்த்தத்தை கொடுத்துருமே. ஃபணிபதிரபிவீக்ஷ்ய தாதிருஷாம்ஸ்தான் கதமிதமிதி அனுசிந்திய யாவதாஸ்த பரிசரம் உபசிருப்ய தாவதேகः பிரணமித மௌலிஹி இதம் பயாதவாதி. இவருக்கே ஒன்றும் புரியல, இது என்னடா அது, ஒரே சமயத்துல இப்படி திடீர்னு திறந்துட்டா, அத்தனை பேரும் சாம்பலா வேற போயிட்டா, என்ன நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கார். யாரு? குருவானவர் ஆதிசேஷன் பார்த்துட்டு இருக்கார். அபிவீக்ஷ தாதிருஷாமஸ்தான், அந்த சிஷ்யர்கள்லாம் உடனே அங்க எரிஞ்சு சாம்பலா போயிட்டாளே அப்படிங்கிறத பார்த்து எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறச்சியே பக்கத்துல ஒருத்தன் வந்தானா. பரிசரம் உபசிருத்திய தாவதேகா, அந்த 1000த்துல யாரோ ஒருத்தன் அங்கேருந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணி பிரணமித மௌலிஹி இதம் பயாதவாதி, அவனும் பார்த்துருக்கான் இவ்வளவு பேரும் எரிஞ்சு போனத. அவன் நமஸ்காரம் பண்ணி பதஞ்சலிட்டு கேட்கறான். பணிவர பகவன் பிரசீத மஹ்யம் பகிரகமம் ஜலமோச்சனாய யாவத்து.
விதுத யவனிகாக கிருதாபராதாக பத மம தாவதிதி ஸ்திதாக சதீர்த்தியாக. ஹே பணிவர, பணினா சர்ப்பம், சர்ப்பஸ்ரேஷ்டரே, பகவன் பிரசீத மஹ்யம், என் மேல நீங்க கொஞ்சமாவது தய பண்ணணும், பிரசன்னமாகணும். நான் வெளியில போயிருந்தேன், ஜலமோச்சனாக ஜலஸ்பர்ஷத்துக்காக வெளியில போயிட்டு வந்தேன், அவசரமா வந்ததுங்கிறதுக்காக. அதுக்குள்ள இவெல்லாம் என்னுடைய சதீர்த்தியால், என்னோட சகபாഠிகள் அத்தனை பேரும் தப்பு காரியம் பண்ணிட்டா. விதுத யவனிக்காக கிருதாபராதாக, இந்த தரையை விலக்கி பார்த்துட்டா, அதனால்தான் இந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சுட்டா. நீங்க என்னை காப்பாத்தணும், நான் போனதுக்கு என்னை மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விடுறார் குரு. இதி கதிதகிரம் சசாப கோபாத் யத் அவிஹித உத்தர சாந்தி மந்திர பாடः பகிரசிகதவான் படன் மதீயாம் கிருதிமபி தத்பவ ராட்சசோஞ்சசேதி. சொன்னானோ இல்லையோ, பாதியில நான் அவசரமா போயிட்டேன் அப்படின்னு, ஜலமோச்சனத்துக்காக போனேன்னு சொன்னான். அதெல்லாம் போயிருக்க கூடாது. நீ உத்தரசாந்தி பண்ணாமல் எப்படி நீ பாடத்துல இருந்து எழுந்திருக்க முடியும்? இங்க நியம புரஸ்தரமா பாடம் நடந்துட்டு இருக்கு. பூர்வ சாந்தி உத்தர சாந்தியோட நடந்துட்டு இருக்கிறச்சு மத்தியில நீ எப்படி போற? அதனால கோபத்துல சாபம் கொடுத்துட்டார். அவிஹித உத்தர சாந்தி மந்திர பாடா பகிரசி கதவான், பகிர்கதவானசி, பாதியில எழுந்துட்டு போனியே பாடத்தை விட்டுட்டு, மகா தப்பு. படன் மதியாம் கிருதிமபி தத்பவ, அதனாலே ராட்சசா, நீ உடனே ராட்சசனா போயிடுட்ட. ஆனா ராட்சசனா போனாலும் என்னுடைய இந்த கிருத்திய படிச்சதை நீ மறக்காம இருப்பே, படிச்சதை உன்னை விட்டு போகாது. ஆனா நீ ராட்சசனா ஆயிடுவே. பகிரசி இந்த தப்பு பண்ணினத்துக்காக. நல்ல வேளையா அவன் ஓடி போனான், ஜலஸ்பர்சத்துக்கு போறேன்னு. போயிருக்கேன்னு சொன்னா அங்கே உத்தர மாதிரி எரிஞ்சு போயாச்சு. இனிமேல் நமக்கு எப்படி பதஞ்சலி பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு ஒத்துருமே இல்லையே. அவர்கிட்ட படிச்சவா அத்தனை பேரும் போய் சேர்ந்தாச்சு. இவன் தான் ஒருத்தன் மிஞ்சு போனான். சாமி அப்படி ஒரு லீலை பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் இவன் பார்த்தான், இவன் ராட்சசனா போயிட்டான். ஆனா ரொம்ப கெஞ்சறான், இதுலேருந்து எனக்கு ஏதாவது மோச்சனம் வேணுமேன்னு. சொல்றார், பிரணிபத்தன குணஹா தவ பிரணிபத்தன குணஸ்தவ பிரபந்தைஹி, ஒரே பதம் இது. பணிபதிரஸ்ய கதஞ்சன பிரசன்னஹா திருத ஜட்டில மனுஷ்யமூர்த்திஹி இத்தம் தம் அவதத் ஆபதம் உத்க்ஷிபன்னிவ உக்தியா. அவன் திருப்பி காலில் விழறான், திருப்பி அவரை ஸ்தோத்திரம் பண்றான். இப்படி பண்ணும்போது எப்படியோ அவருக்கு கொஞ்சம் தய வந்துடுத்து இந்த பையன்கிட்ட, இவர்கிட்ட. அதனால கசஞ்சன பிரசன்னஹா, சரி சந்தோஷப்பட்டு திருப்பி அந்த பழைய பதஞ்சலி ரூபத்துக்கு திருத ஜட்டில மனுஷ்ய மூர்த்திஹி, ஜட்டாமுடியோடு இருக்கக்கூடிய அந்த மகர்ஷியுடைய மூர்த்தியை தாரணம் பண்ணி கொண்டு அந்த ரூபத்துக்கு இத்தம் தம் அவதத்து, அவனுக்கு பெரிய சாபம்னு கொடுத்து ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்துருந்தாரு. இந்த ஆபத்தை போக்குறதுக்கு ஒரு சின்ன வழியை சொல்லி கொடுத்து கொஞ்சம் கருணை காமிச்சார். என்ன சொன்னார்? மா பஜ வத்ச விஷாதம் மத்வா கர்மாணி ஜகதி சித்ராணி கதம் இவ மே த்வயி கோபஹ கதம் இவ சாபஷ்ச தாதிருஷः அபரதா. அப்பா நீ வருத்தப்படாதே. மா பஜ வத்ச விஷாதம், இந்த சாபம் கொடுக்கறதோ அதனால வரக்கூடிய அனர்த்தமோ இது எல்லாமே அவாவா கர்மாவுக்கு தகுந்தா போல நடக்கிறது. அதை நீ புரிஞ்சுக்கணும். கர்மாணி ஜெகதி சித்ராணி, அவாவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த விசித்திரமான கர்மாக்கள் அந்தந்த சமயம் வரைச்ச வேலையை காமிச்சு விடுறது. அப்படி இருக்கிறச்சே உண்மையில நான் கோபப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு எதுக்காக உன் விஷயத்த நான் எதுக்காக கோபப்படணும்? இல்லையா? எல்லாமே கர்மபலம்தான். உனக்கு நான் உன்கிட்ட கோபப்படணும்னு இருந்திருக்கு, கோபப்பட்டு சாபம் கொடுக்கணும்னு இருந்திருக்கு, அது நடந்து போச்சு. இப்ப எனக்கு கோபமும் இல்லை, சாபமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதனால நீ அதுக்காக கவலைப்படாதே. உனக்கு ஒரு வழி சொல்றேன். நிஷ்டாயாம் கிம் ரூபம்
பச்சேரிதி த்வம் புதான் பிருச்ச பக்வம் இதி வததி யஹ தம் மம கிருதி மத்தியாப்பிய முச்சியசே சாபா. உனக்கு இந்த சாபத்திலேருந்து மோட்சம் வரத்துக்கு ஒரு வழி சொல்றேன். நீ அங்க பிரம்மராட்சசனா இருந்துட்டு வியாக்கரண பண்டிதாள் எல்லாரையும் பார்த்து கேட்கணும், இந்த பச்சை தாத்துவுக்கு நிஷ்டா பிரத்தியம் வரைச்ச என்ன ரூபம் வரும் அப்படின்னு. தப்பிரத்தியம் வைக்கிறச்சா என்ன வரும்னு கேட்பான். இது ஒரு கஷ்டமான பக்குவம்னு யாருக்கும் சொல்ல தெரியாது, பச்சித்தம்னு சொல்லிடுவான் இல்லையா? அப்படி சொன்னா நீ அவளை பிடிச்சி சாப்பிட்டுடு. பக்குவம்னு யாரு கரெக்டா சொல்றானோ அந்த ஆளுக்கு நீ என்கிட்ட படிச்ச இந்த மகாபாஷ்யத்தை சொல்லி கொடு. நீ எப்போ இந்த மகாபாஷ்யத்தை அவனுக்கு பூர்ணமாக அத்தியாபனம் பண்ணிடுவையோ உடனே உனக்கு இந்த சாப மோச்சனம் ஏற்பட்டுடும். நீ திருப்பியும் பழையபடிக்கு ஆகிடலாம். அதுதான் நிஷ்டாயாம் கிம் ரூபம் பச்சேஹே இதி த்வம் புதான் பிருச்ச. எத்தனை பேர் வராளோ அவ எல்லார்கிட்டையும் கேளு, பச்சதாத்துவுக்கு நிஷ்டால ரூபம் என்ன அப்படின்னு. பக்குவம் இது வதத்தி யஹா, பக்குவங்கிற ரூபம் தான் கரெக்டான ரூபம் அப்படின்னு எவன் சொல்றானோ தம் மம கிருதி அத்தியாப்பிய, அப்பேற்பட்டவனுக்கு நான் பண்ணின இந்த மகாபாஷ்யத்தை அவருக்கு பாடம் சொல்லி முடிச்சேன்னா அத்தியாப்பிய முச்சியசே சாப்பா, இந்த சாபத்திலேருந்து உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். 17 ஸ்லோகம் ஆயிடுத்து. பாக்கியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.